ஹாய், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு தேங்காய் மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு இந்த மாதிரி கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. இதுதான் லைட்டாக இனிப்பாக இருக்கும், மற்ற மாங்காய்லாம் ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு மாங்காயை தோல் சீவிட்டு கேரட் துருவியில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்படி துருவின மாங்காய் ஒரு கப் எடுத்துருக்கேன். துருவின தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுந்தம்பருப்பும் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாதம் வச்சுக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா சாதம் நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி ரைஸில் உப்பு போடலைங்க. நீங்கள் வேணும்னா உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ சாதம் வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ வெந்த சாதத்தை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. எப்பவுமே வெரைட்டி ரைஸ் பண்ணுறப்ப சாதத்தை நல்லா ஆற வச்சு பண்ணுங்கள். குக்கரில் இருந்து சூட்டோடு அப்படியே பண்ணிங்கன்னா சாதம் உதிரியாக வராது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நிலக்கடலையை சேர்த்துக்கிடலாம். கடலையை நல்லா வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடலாங்க. இப்போ வரமிளகாயை 2ஆக பிச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டு தாளிச்சுக்கிடலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பையும் போட்டுக்கிடலாம். இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் துருவின தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காயை அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ துருவின மாங்காயையும் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்று சேர்த்து கிளறிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச சாதத்தையும் சேர்த்துக்கரலாம். மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் சாதத்தை குக்கரில் வைக்கிறப்பயே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டனால திரும்ப தட்டில் போட்டு ஆற வைக்கிறப்ப எண்ணெய் விடலைங்க. நீங்கள் குக்கரில் ரைஸ் வைக்கிறப்ப எண்ணெய் ஊற்றலைன்னா தட்டில் சாதத்தை போட்டு ஆற வைக்கிறப்ப 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசறி வச்சுருங்க. அப்போ சாதம் நல்லா இருக்கும், வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த நிலக்கடலை பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.